இன்னைக்கு நம்ம பப்பாளி காயை வச்சு டூட்டி ஃப்ரூட்டி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு பப்பாளி காய் 1 kg இருக்கும், அதை நான் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு 5 கப்பு இருக்கும். இதை நம்ம எப்படி டூட்டி ஃப்ரூட்டி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு நல்ல அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதில் இந்த பப்பாளி காயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் தண்ணியை ஆட் பண்ணிக்குவோம். நான் இது வந்து 5 கப்பு பப்பாளி காய் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 7 கப்பு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா கொதிக்க வச்சிடலாம். இதில் எப்போவுமே வந்து பப்பாளி காயில் பால் ஸ்மெல் இருக்கும். அப்புறம் இந்த காய் கொஞ்சம் ஒரு அரை பதம் வேகணும். அது வரைக்கும் இப்போ இது ஒரு 5 minutes வேக வச்சு இதை வந்து வாட்டரை ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 5 to 7 minutes ஆயிடுச்சு. இப்போ இதில் உள்ள இந்த பால் வாடை, பப்பாளி காய்னாவே பால் வாடை அடிக்கும். இப்போ அந்த பால் வாடையும் போயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தை வச்சுட்டு அதில் வந்து இப்போ நம்ம 5 கப்பு காய் எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து நான் 1.5 கப்பு சுகர் ஆட் பண்ணுறேன். இதுக்கு 1.5 கப்பு வாட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். இதால் தான் நான் 5 கப்பு காய் எடுத்தேன். பப்பாளி காய் வந்து அந்த முத்தின பழமாகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் உள்ள காயாக இருக்கணும். பிஞ்சாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. இப்போ இந்த சர்க்கரையை கரையிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த வடிகட்டின காயை இதில் ஆட் பண்ணிடணும். இப்போ காய் ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா கொதித்து இந்த தண்ணி நல்லா வற்றி வர வரைக்கும் இது கொதிக்கட்டும். இப்போ இந்த காய் வந்து சுகர் சிரப்பில் வந்து நல்லாவே வெந்துருச்சு. சுகரும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கம்பி பதம் வர்ற அளவுக்கு வந்துருச்சு, திக்காயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி இதில் வந்து நமக்கு தேவையான கலரை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம 5 பவுலில் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ இது ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு வுட் கலரை ஆட் பண்ணிடுவோம். இது வந்து ஆரஞ்சு கலர், இது க்ரீன் கலர், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து ரெட் கலர், நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் நான் கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம 5th பவுலில் உள்ளதில் வந்து நம்ம வந்து இந்த ரெட் கலரையும் இந்த க்ரீன் கலரையும் ஆட் பண்ணியிருக்கோம். இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு ஒரு ப்ரௌன் கலர் கிடச்சிருக்கு. இப்போ எல்லா பவுலும் ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு ஒரு 10 hours வந்து நம்ம நிழல்லே காய வைக்கணும். இல்லைனா ஃபேனை யூஸ் பண்ணிக்கலாம், வெயிலில் காய வைக்கக்கூடாது. அப்போ தான் கலர் நல்லாயிருக்கும். 10 hoursக்கு பிறகு நம்ம இதை பார்க்கலாம். இப்போ இது நம்ம எல்லா கலரையும் இப்போ வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டு நம்ம வந்து காய வச்சுருக்கோம். இது ஒரு 10 hours ட்ரை ஆன பிறகு நம்ம எடுத்து நம்ம வந்து பாக்ஸில், ஈரம்படாத பாக்ஸில் எடுத்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 6 hours later. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். பழமை மறவாத புதுமையுடன் அனுபவ பகிர்வு.